சென்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர், அதுவும் மோடியினுடைய ரொம்ப விசுவாசியாக பார்க்கப்பட்ட கௌதம் அதானி தனி விமானத்தில் சென்னை வந்தது மட்டுமல்ல, விமான நிலையத்திலிருந்து அவர் நேரடியாக ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். அந்த ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் திரு சபரீசனை சந்தித்து பேசியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல்களை பாரதிய ஜனதாவும் உறுதி செய்திருப்பதாக நம்பப்படுகின்றது. பொதுவாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் கூட மோடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடுமையான ஆதரவு அளிக்கிறார். குறிப்பாக அக்கட்சியினுடைய உதயநிதி ஸ்டாலினும் கூட கௌதம் அதானிக்கும் மோடிக்குள்ள தொடர்பு என்ன என்றெல்லாம் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருந்திருந்தார்கள் தேர்தல் காலங்களிலும் கூட. இன்று வரை அந்த கருத்தில் மாற்றமில்லாமல் வெளிப்படையாக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், நேற்று ஒரு தனி விமானத்தில் வந்த கௌதம் அதானி சென்னையில் ரகசியமாக அவர் சென்ற ஹோட்டலில் முதல்வருடைய மருமகன் சபரீசனோடு 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக ஆதாரபூர்வமான சில தகவல்களை மேற்கோள் காட்டி ஏபிபி செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன? வெளிப்படையாக அதானியை மோடியின் நண்பராக விமர்சித்துவிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல்வருடைய மருமகன், குறிப்பாக சபரீசன் எல்லா முடிவுகளையும் டீலையும் முடிப்பார் என்ற எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டுகள் உண்மையாகி இருக்கிறதா என்ற கேள்வி எழும். கடந்த முறை 42,700 கோடி அளவில் தமிழ்நாட்டில் அவருடைய முதலீடு இருக்கும் என்று தமிழகத்தினுடைய அந்நிய முதலீடுகள் மற்றும் வெளி மாநில முதலீடுகள், தேசிய அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கௌதம் அதானியுடைய அந்த நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. தற்போது காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதானியினுடைய ஃபோர்ட் துறைமுகம் வருவதற்கு முழு அளவிலான ஆதரவை நல்கி வருவதாக தெரிகின்றது. இது விஷயமாக வேறு ஏதானும் டீல் நடந்ததா என்ற கேள்வியும் தற்போது எழுகின்றது. 4 மணி நேரம் அவர் எப்படி பேசினார், என்ன பேசினார்? அதே சமயம் ஏற்கனவே உள்ள விவகாரங்களில் நிர்மலா சீதாராமன் இருந்து அண்ணாமலை வரை இந்த விவகாரங்களை எல்லாம் கடந்த முறை பல்வேறு நோக்கத்திலே அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். தற்போது கூட அண்ணாமலையினுடைய விவகாரம், இந்த டீலிங் குறித்து என்ன சொல்லப் போகிறீர்கள், இதன் உண்மை நிலை என்ன என்பதை அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே நிர்மலா சீதாராமனும் உங்களுக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு, எந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் அவர் இவ்வளவு பெரிய முதலீடுகளை செய்திருக்கிறார்? அதாவது ஒரு பக்கம் வெளிப்படையாக அரசியல்வாதிகள் பேசுவது, தங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக கார்ப்பரேட் நிறுவனங்களை விமர்சிப்பது, மறைமுகமாக திரைமறைவிலே அவர்களோடு உறவு கொள்வது திமுகவினுடைய இந்த நிலைப்பாட்டை உறுதி செய்வதாக இருக்கின்றது. பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது தற்போது மக்களுக்கு பெரும் பொருளீட்டி வருவதாகவும் கூட ஏராளமான சந்தேகங்கள் வெளியாகி வருகின்ற இச்சூழ்நிலையில் கௌதம் அதானியோடு திரு சபரீசன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உள்ளார்ந்த குடும்ப இன்டெலிஜென்ஸினுடைய தலைவராக, அந்த குடும்பத்தினுடைய அறிவுசார் தளத்தில் முதலீடுகளை முதன்மைப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு தற்போது உறுதியாகி இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் இதுவரை இல்லை. உலக அளவிலே மிகப்பெரிய செல்வந்தர், தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் பவர் செக்டார் சபரீசனை சந்தித்து ஒரு தனியார் ஹோட்டலில் பல மணி நேரம் பேசியிருக்கிறார் என்றால் அது அவ்வளவு எளிதான விவகாரம் அல்ல. அரசு துறை சார்ந்து பேசுவதாக இருந்தால் அறிவிப்புகள் இருக்கும், பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், ஊடகவியலாளர்கள் இந்த சந்திப்பு பின்பு அவர்கள் கேட்பார்கள், அதற்கு பதிலளிப்பார்கள். குறிப்பாக போர்ட்போலியோவில் இருக்கிற மந்திரி சபையில் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர்கள், ஏனைய செக்ரட்டரி சொல்லக்கூடிய செயலாளர்கள், ஆண்டர்பிரைனர்ஸ் புதிய முதலீட்டாளர்கள், சிறு குறு தொழிலினுடைய அசோசியேஷனுடைய தலைவர்கள், மாநில தொழில் முனைவோர், இப்படியெல்லாம் பலர் வருவார்கள். ஆனால் எந்த ஒரு முனைவுக்கும் இடமில்லாமல் எதற்காக வந்தார் தனி விமானத்தில், ஏன் இந்த தனியார் ஹோட்டலை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், சபரீசனோடு இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது ஒரு
மர்மமாகவே இருக்கின்றது. இன்னும் சில காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படையாக இது குறித்து எந்த செய்தியும் வெளியிடாத நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனத்திற்கு இச்சந்திப்பை குறித்து உள்ளாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் வேறு, பவர் செக்டார் என்ற அதிகார மையம் வேறு, அரசியலில் சம்பாதிக்கக்கூடிய பணங்களின் முதலீடுகள் வேறு. ஆகவே இப்படித்தான் இந்த சந்திப்பை நாம் புரிய வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் என்பதே நேற்றைய கௌதம் அதானி சபரீசன் அதாவது ஸ்டாலினுடைய மருமகனின் சந்திப்பின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது.